நண்பர்களே, இப்பொழுது ஆன்மீக ஞானம். இன்றைய தலைப்பு பிரமிட் சக்தி, பிரமிட் தியானம் மற்றும் நன்மைகள். ஆன்மீக ஞானம் உரையாற்ற வருபவர் பி பஜனியப்பன், பாண்டிச்சேரி. என்னை பற்றி ஒரு சிறு குறிப்பு. நான் பாண்டிச்சேரியை சேர்ந்தவன். பொதுப்பணித்துறையில் தலைமை பொறியாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளேன். நான் 2008ஆம் ஆண்டு நமது மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பத்ரிஜி ஐயா அவர்களை சந்தித்தேன். அதற்கு பிறகு நான் 2008 மே மாதம் பௌர்ணமி தினத்தை அன்று பெங்களூர் பிரமிட் இன்டர்நேஷனல் வேலிக்கு சென்று அங்கு தியானம் மேற்கொண்டேன். நான் கடந்த 30 வருடங்களாக ஆன்மீக புத்தகங்களை படித்துக் கொண்டு வருகிறேன். இந்த மகவதார் அறக்கட்டளை நடத்தும் ஆங்கில ஜூம் மெடிடேஷன் கிளாஸில் கடந்த 6 மாதங்களாக பங்கு பெற்று நான் தியான பயிற்சிகள் சிறப்பாக கற்றுக்கொண்டு வருகிறேன். இந்த ஆனாபானசதி மூலியமாக தியானம் மேற்கொண்டு வருகிறேன். மேலும் ஆன்மீக ஞானம் பெற்று அதில் வளர்ச்சி பெற்றுக் கொண்டு வருகிறேன். நான் கடந்த 2 மாதங்களாக இந்த தமிழ் ஜூம் மெடிடேஷன் கிளாஸ் மகவதார் அறக்கட்டளை ஆரம்பித்த நாள் கொண்டு அதில் பங்கு கொண்டு வருகிறேன். 2 மாதங்களாக ஹோஸ்ட் செய்து வருகிறேன். நான் ஆன்மீக சேவா செய்து வருகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் தியான பயிற்சி மேற்கொள்வதும் ஆன்மீக சேவா செய்வதையும் குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து வருகிறேன். என்னுடைய பணிக்காலத்தில் நான் மத்திய அரசில் பணிபுரியும் போது இஎஸ்ஐ கார்பரேஷனில் தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி மாநிலங்களுக்கு பொறியாளராக பணியாற்றி அவர்களுக்கு மருத்துவமனைகள், டிஸ்பென்சரிகள், அலுவலர்கள் கட்டி கொடுத்துள்ளேன். இப்பொழுது நாம் பிரமிட் சக்தி என்ன என்றால், பிரமிட் நன்மைகள், பிரமிட் தியானத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். பிரமிட் நண்பர்களே, நான் இப்பொழுது உங்களுக்கு இந்த பிரமிட் சக்தி தியானம் நன்மைகள் பற்றி பிபிடி பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் காமிக்கிறேன். முதலாக, தியானம் என்பது நம் மனதை வெறுமையாக்குவது. தியானம் என்பது ஆன்மீக ஞானத்தின் சாம்ராஜ்யத்திற்கான ஒரு பெரிய நுழைவாயில். அது நமது ஆன்மீக வளர்ச்சியில் புரட்சியை ஏற்படுத்துகிறது.
தியானம் எளிமையான மொழியில் தியானம் என்பது மனதின் அமைதியற்ற பயனற்ற வீணான சிந்தனை ஓட்டத்தை முழுமையாக நிறுத்துதல் அல்லது முடிவுக்கு கொண்டு வருதல். எந்த ஒரு மத அல்லது மாய தத்துவத்தையும் அவசியம் பற்றி கொள்ளாமல் யார் வேண்டுமானாலும் தியானம் செய்யலாம். தியான பயிற்சி மிக மிக எளிது. நாம் ஆனாபானாசதி என்ற ஒரு நுட்பத்தை நாம் தியானத்தில் பயன்படுத்துகிறோம். இது ஒரு பாலி மொழி. ஆனாபானாசதி. ஆனா என்றால் மூச்சை உள்ளிழுத்தல், அபானா என்றால் மூச்சு வெளியிடுதல், சதி என்றால் மூச்சினை கவனித்தல். கௌதம புத்தர் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தியான நுட்பத்தை கற்றுக் கொடுத்தார். சுவாசம் இயற்கையாக இருக்க வேண்டும். நம் பங்கில் எந்த முயற்சியும் இல்லாமல் சுவாசத்தை எந்த விதத்திலும் பிடித்து வைக்கவோ நிறுத்தவோ கூடாது. மனம் அலைபாயும் போதெல்லாம் ஒருவர் உணர்வுபூர்வமாக தவறான எண்ணங்களை கட் யுவர் தாட்ஸ், ஒருவரின் கவனத்தை மீண்டும் மீண்டும் சுவாசத்தின் இயற்கையான தாளத்துக்கு கொண்டு வர வேண்டும். நிதானமாக சுவாசத்தின் சிறந்த பார்வையாளராக மாற வேண்டும். பிரமிடு. பிரமிடுக்குள் அல்லது பிரமிடுக்கு அடியில் செய்யப்படும் தியானம் பிரமிடு தியானம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு பிரமிடுக்குள் செய்யப்படும் தியானம் சாதாரண பிரமிடு இல்லாத தியானத்தை விட 3 மடங்கு சக்தி வாய்ந்தது. தியானத்தை தொடங்குபவர்கள் அனைவருக்கும் பிரமிடுகள் மிகவும் பயனுள்ள உயராற்றல் சூழலை வழங்குகின்றன. பிரமிடுகள் உடலில் ஏற்படும் மன அழுத்தம் மற்றும் பதற்றத்தின் அளவை குறைக்க உதவுகின்றன. பிரமிடுக்குள் தியானம் செய்யும் பொழுது உடலுக்கு வெளியே உள்ள அனுபவங்களை எளிதில் பெறலாம். தியானத்தில் பிரமிடை பயன்படுத்துவது தளர்வு செயல்முறையை துரிதப்படுத்தும், அமைதி, நல்வாழ்வு மற்றும் மிகவும் திறந்த மற்றும் நேர்மறையான அணுகுமுறையை கொண்டு வரும். பல பயனர்கள் அதிகரித்த நினைவாற்றல், கடந்த அவதாரங்களின் கூர்மையான காட்சிகள், அதிக அளவு டெலிபதி தொடர்பு மற்றும் தருணங்களில் பொதுவான முன்னேற்றம் ஆகியவை உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்தியாவின் முதல் மிகப்பெரிய தியான பிரமிட் 160 அடிக்கு 160 அடி அடிவாரத்தில் பேஸில் தாயகமான பிரமிட் பள்ளத்தாக்கு சர்வதேச என்பது ஒரு சர்வதேச தியான மையம். இது பெங்களூரிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கெப்பத்தொட்டியில் அமைந்துள்ளது. இது சுய உணர்தல் மற்றும் ஆன்மீக ஞானத்திற்கான தேடலில் உள்ள தனிநபர்கள், சமூகங்கள் மற்றும் அமைப்புகளுக்கு சேவை செய்கிறது. அடுத்த மகேஸ்வரா மகா பிரமிடு, அது ஹைதராபாத் விமான நிலையத்திலிருந்து 30 கிலோமீட்டர் கட்டலில் அமைந்துள்ளது. அது 150 அடிக்கு 150 அடி நீளம் மற்றும் அகலம், உயரம் 113.6 அடி. பிரபலமான கீசா பிரமிடின் 1/20 பங்கு அளவில் ஒப்பிடுகையில் உண்மையான வழக்கோடு சரியாக பொருந்தியுள்ளது. இந்த பிரமிடில் ஒரே நேரத்தில் சுமார் 6000 பேர் தியானம் செய்யலாம். பிரம்மாண்டமான ராஜாவின் அறையில் மட்டும் 500 தியானிகள் அமர முடியும். கீசாவின் பெரிய பிரமிட் போன்ற பல தயாரிக்கப்பட்ட கட்டமைப்புகள் கிமு 2600 கட்டப்பட்டது. இது தொடர்ந்து மக்களை ஆச்சரியப்படுத்துகிறது. இது மனிதர்களால் கட்டப்பட்ட மிகப்பெரிய பழமையான மற்றும் சரியான கட்டமைப்பாகும். பிரமிட் என்ற சொல்
கிரேக்க பைரோ என்பதிலிருந்து வந்தது, அதாவது நெருப்பு, மற்றும் மத்தியில், அதாவது மையத்தில் இருப்பது. பண்டைய அண்டவியலில் பிரபஞ்சத்தின் 4 பண்புகளில் நெருப்பு ஒன்றாகும். மற்றவர்கள் பூமி, நீர் மற்றும் காற்று. இது பண்டைய போதனைகளில் பயன்படுத்தப்பட்டதால் நெருப்பு உலகளாவிய ஆற்றலாக செலுத்தப்பட்டது. பிராணா. இந்தியாவில் இந்த உயிர் ஆற்றல் பிராணன் என்று அழைக்கப்படுகிறது. பிராணாவின் 5 வெளிப்பாடுகள்: பிராணா, அபனா, உதனா, சமனா, வியானா. வியானா என்பது உடலின் பாதுகாப்புக்கு பொறுப்பாகும். பிரமிடுக்கு பின்னால் அறிவியல், பிரமிட் சயின்ஸ். கீசேவின் பிரமிடு நமது 5 மூலைகள் உள்ளது அதில் என்ற எளிய உண்மையால் மில்லி மைக்ரோ அல்லது நானோவேவ் கதிர்வீச்சை உருவாக்குகிறது. நம்மிடம் 4 அடிப்படை மூளைகள் மற்றும் உச்சம் உள்ளது. இந்த மூளைகள் ஒரு வகை நானோவேவ் ரேடியேட்டர் ஆகும். மூலக்கூறிலிருந்து வரும் கதிர்வீச்சு அல்லது பிரமிடில் உள்ள பொருளின் அணுக்கள் மூளைகளின் கோணங்களால் ஒரு கற்றை என இணைக்கப்படுகின்றன. இந்த மூளைகள் கோணங்களை பிளவுபடுத்துகிறது மற்றும் இந்த கதிர்வீச்சின் ஒரு கற்றை பிரமிடின் மையத்தை நோக்கி கடத்துகிறது. இந்த ஆற்றல்கள் அனைத்தும் பிரமிடின் மையத்தில் இணைக்கப்படுகின்றன. நான் இப்பொழுது இதை கூறுவது பிரமிட் எனர்ஜி, பிரமிட் பவர் என்பதற்காக இதை நான் உங்களுக்கு கூறுகிறேன். அணுக்கள் இந்த ஆற்றல்களை அதிர்வு மூலம் உறிஞ்சுகின்றன. ஆற்றல் அதிகரிக்கும் போது எலக்ட்ரான் சுற்றுப்பாதையில் விரிவடைய தொடங்குகின்றன. அதிக ஆற்றல் உறிஞ்சப்படுவதால் அதிக விரிவாக்கம் ஏற்படுகிறது. ஒரு புள்ளி இருக்கும், அதில் அதிக ஆற்றல் உறிஞ்சப்பட்டால் அணுக்கள் சிதைந்துவிடும், எலக்ட்ரான்கள் பறக்கும். ஆனால் தேவையான ஆற்றல் பிரமிடு கவனம் செலுத்துவதை விட மிக அதிகமாக இருக்கும். ஆற்றல் அதிகரிக்கும் பொழுது புழக்கத்தில் அதிகரிப்பு உள்ளது. இறுதியாக 10 நானோமீட்டர்களை சுற்றி அலைப்பட்டைகளில் அதிக நிறைவுற்ற ஆற்றல் வளிமண்டலம் உள்ளது. இந்த ஆற்றல்கள் பிரமிடின் மூளைகளிலிருந்து வெளிப்புறமாக கதிர்வீச்சு செய்கின்றன. இந்த ஆற்றல் அறியப்பட்ட மற்றும் அறியப்படாதது எல்லா உயிரினங்களின் மேட்ரிக்ஸாக தோன்றும். மனிதனை மனிதனுடனும் மனிதனையும் காஸ்மோஸுடனும் இணைக்கிறது. நமக்கு காஸ்மிக் எனர்ஜி கிடைக்கும். கிரேட் பிரமிடின் பண்டைய பில்டர்கள் இந்த ஆற்றலின் தன்மையையும் அதை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதையும் புரிந்து கொண்டனர். ஒரு பிரமிடில் கலங்கப்படுத்த நகைகள் மற்றும் நாணயங்கள் பிரமிடுக்குள் பணிபுரியும் எரிசக்தி சக்திகளால் மெருகூட்டப்படுகின்றன. மாசுபட்ட நீர் பல நாட்களுக்கு ஒரு பிரமிடுக்குள் வைப்பதன் மூலம் சுத்திகரிக்கப்பட்டுள்ளது. நாம் அருந்தும் பால் பல நாட்கள் புதியதாக இருக்கும் இந்த பிரமிடில் வைத்தால். இறுதியில் தயிராக மாறும். அதே நேரத்தில் பிரமிட் புள்ளிகளுக்கு வெளியே உடனடியாக ஒரே மாதிரியான கொள்கலனில் பால். ஒரு பிரெஞ்சு நிறுவனம் தயாரிப்பதற்காக ஒரு பிரமிடு வடிவ கொள்கலன்களுக்கு காப்புரிமை பெற்றுள்ளது. மேலும் ஒரு இத்தாலிய பால் நிறுவனம் அதன் பாலுக்கு பிரமிட் வடிவ அட்டைப்பெட்டிகளை பயன்படுத்துகிறது. மலர்கள் நீரிழப்பு, ஆனால் அவற்றின் வடிவத்தையும் வண்ணத்தையும் தக்க வைத்துக் கொள்கின்றன. வெட்டுக்கள், காயங்கள், தீய காயங்கள் போன்றவை பிரமிடுக்குள் உள்ள இடத்தை வெளிப்படுத்திய பின் வேகமாக குணமாகும். பிரமிடுகளுக்கு வெளியே இருப்பதை விட தாவரங்கள் மிக வேகமாக வளர்கின்றன. 5 வாரங்களுக்கு ஒரு பிரமிடில் சிகிச்சை அளிக்கப்பட்ட தண்ணீரை பயன்படுத்திய பிறகு ஒருவர் தனது நண்பர்களை தனது இளமை தோற்றத்தை பற்றி கேட்டறிந்தார். சிகிச்சை அளிக்கப்பட்ட நீர் ஒரு செரிமான உதவியாக செயல்படுவதாக தெரிகிறது. மேலும் அது ஒரு காயத்தில் பயன்படுத்தும் போது அந்த காயத்தை வேகமாக குணப்படுத்துகிறது. இதெல்லாம் பிரமிடுகளின் ஒரு பிரசித்திய பெற்றது. அலுமினிய தகடு இறைச்சி சுடுவதற்கு ஒரு மடக்காக பயன்படுத்துவதற்கு முன்பு ஒரு பிரமிடில் ஒரு நேரம் சிகிச்சை அளிக்கப்பட்டு சமையல் நேரத்தை வெகுவாக குறைத்தது. பிரமிடுகள் எந்த ஒரு பொருளையும் உருவாக்கலாம். உயரத்தின் ஒவ்வொரு பாதத்திற்கும் அதனுடைய தொடர்புடைய பக்கங்களும்
1.4945 அடி மற்றும் பேஸ் அடிப்படை 1.5708 அடி. பக்கத்திலிருந்து உச்சியில் பக்கவாட்டு அளவிடப்படுகிறது. மேலும் உயரம் என்பது உச்சத்திலிருந்து அடித்தளத்திற்கு செங்குத்து உயரம், அதாவது உச்சத்திலிருந்து அடித்தளம் வரை செங்குத்தாக உள்ளது. பிரமிடுகளின் பக்கங்கள் இருக்கும்பொழுது அவை 52 டிகிரி 51 நிமிடங்கள் அடித்தளத்திற்கு ஒரு கோணத்தை உருவாக்கும். இதெல்லாம் பிரமிடின் கன்ஸ்ட்ரக்ஷன் டீடைல்ஸ். பிரமிட் என்பது ஒரு திடமான கட்டமைப்பாகும். இது 4 முக்கோண சாய்வான பக்கங்களை ஒரு சதுர அடித்தளத்தில் ஓய்வெடுக்கிறது. மேலும் 4 அப்பீசிகளை பிரமிடின் உச்சியை உருவாக்கும் ஒரு கட்டத்தில் இணைக்கின்றன. பிரமிடு சக்தி ஆனது பூமியின் கதிர்வீச்சு அன்ற ஆற்றல் ஈர்ப்பு விசை. ஒரு பிரமிடுக்குள் அல்லது ஒரு பிரமிடுக்கு அடியில் செய்யப்பட்ட தியானம் பிரமிட் தியானம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு பிரமிடுக்குள் செய்யப்படும் தியானம் 3 மடங்கு அதிக சக்தி வாய்ந்தது. பிரமிடு தியானத்தில் பரிசோதனை செய்தவர்கள் தங்கள் உடலின் மொத்த தளர்வை அனுபவிப்பதாக தங்களை விவரிக்கிறார்கள். தேவையற்ற வெளிப்புற தூண்டுதல்கள், பொருத்தமற்ற எண்ணங்களிலிருந்து வெளியேறுகிறார்கள். ஆழ்ந்த உள்மட்டங்களில் கவனம் செலுத்த அனுமதிக்கும் நினைவின் மாற்றப்பட்ட நிலையை அடைவது. பிரமிடுகள் தியானத்தின் தொடக்கத்திற்கு மிகவும் பயனுள்ள ஆற்றல் சூழல்களை வழங்குகின்றன. சாதாரணமாக ஒரு பிரமிடு 1 அடி உயரம் இருந்தால் அதோடைய பேஸ் 1.5708 அடி, சைடு 1.4945 அடி. பேஸ் 4 அடியாக இருந்தால் உயரம் 2.548 அடியாக இருக்கும். சைடு 3.806 அடியாக இருக்கும். இதெல்லாம் பிரமிடின் கட்டமைப்பு கணக்குகள். பேஸ் 6 அடியாக இருந்தால் உயரம் 3.822 அடியாக இருக்கும். சைடு 5.709 அடியாக இருக்கும். பிரமிட் வகைகள் அடிப்படையாக கொண்டவை டெட்ராஹெட்ரான் சதுக்கம், பென்டகோனல் பலகோணம். மெர்கபா பிரமிட் என்ற ஒரு பிரமிட் உள்ளது. வேறு சில பிரமிடுகள் மெரு பிரமிட், ஓர்கான் பிரமிட், கிறிஸ்டல் மெர்பகா. பிரமிடில் காப்பர் பிரமிட் உள்ளது, ரோஸ் குவார்ட்ஸ் பிரமிட் உள்ளது. பிரமிட் அடிமட்டத்தில் அதிக குறைபாடுகள் காணப்படும். உச்சம் போக போக அதிக அறிவாற்றல் திறன்கள் வளரும். விமர்சன படைப்பு சாதனை சிந்தனை வளரும். சுய கட்டுப்பாடு வரும். உலகளாவிய அறிவு உருவாக்கம் வரும். ஒற்றுமை உணர்வு ஓடும். பிரமிடு என்பது மிகவும் நிலையான கட்டமைப்பாகும். மேலும் இந்த பூமியில் மிக உயர்ந்த அண்ட ஆற்றலை பெறுகிறது. பிரமிடுகள் கட்டப்படும் போது எகிப்தின் பெரிய பிரமிடுகள் போலவே ஒரு கோணத்தில் அமைந்திருக்கும். அதாவது அவற்றின் சாய்வு 51.5 டிகிரி என்ற தங்க கோணத்திற்கு திசை அமைப்புக்கு அண்ட ஆற்றலை பெறுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. பிரமிட் என்பது ஒரு வடிவியல் ஆற்றல் பெருக்கி. ஒரு பொருள் பிரமிடுகள் விற்கப்படும் போது அது தன்னை பற்றிய பெருக்கப்பட்ட அல்லது வலுவான தகவல்களை பெறுகிறது. இதில் அதிர்வெண் தனிமன திறனை உயர்த்தி அதை சார்ஜ் செய்கிறது. பிரமிட் பொருட்களை அவை இருக்க வேண்டிய வழியில் மீண்டும் விற்கிறது. இது விஷயங்களை இன்னும் சரியாதனாக்கிறது. பிரமிட் கட்டுவதற்கு எந்த பொருளையும் பயன்படுத்தலாம். பிரமிட் கட்டுவதற்கு அடிப்படை அளவீடு மட்டும் தெரிந்திருந்தால் போதும். ஃபார்முலாஸ். பிரமிடின் பக்கம் பேஸ் அடிப்பகுதி இன்ட்டு 0.951. பிரமிடின் உயரம் அடிப்பகுதி இன்ட்டு 0.636.
கிங் சேம்பர் உயரம் ஒன் தேர்ட் ஆஃப் தி பிரமிடின் உயரம். பிரமிடின் நன்மைகள். பிரமிடு ஆற்றல் தொடர்ந்து உறிஞ்சப்படும் போது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி கணிசமாக அதிகரிக்கிறது. குறைந்தபட்சம் 3 நாட்களுக்குள் பிரமிடில் சேமிக்கப்பட்ட தண்ணீரை நாம் குடிக்கும் போது பிரபஞ்ச சக்தி உடலின் அனைத்து பாகங்களையும் சென்றடைகிறது. மாணவர்களுக்கு நினைவாற்றல் மற்றும் செறிவு மேம்படும். படிக்கும்போது பிரமிட் தொப்பிகளை அணியலாம். பிரமிட் தொடர்ச்சியான ஆற்றல் ஊட்டம் உள்ளது. அங்குள்ள மக்களின் எண்ணிக்கையை பொருட்படுத்தாமல் அனைவரும் பிரமிடிலிருந்து சமமான ஆற்றலை பெறுகிறார்கள். பிரமிடின் கீழ் தூக்கத்தின் தரமும் கனவுகளின் தெளிவும் மேம்படும். அடுத்ததாக பிரமிட் தியானம் பற்றி நாம் பார்ப்போம். பிரமிடுக்குள் அல்லது அதன் பிரமிடுக்கு அடியில் தியானம் செய்யப்படும் தியானம் பிரமிட் தியானம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு பிரமிடுக்குள் செய்யப்படும் தியானம் சாதாரண பிரமிடு இல்லாத மேலும் தியானத்தை விட 3 மடங்கு அதிகம் சக்தி வாய்ந்தது. தியானத்தை தொடங்குபவர்கள் அனைவருக்கும் பிரமிடுகள் மிகவும் பயனுள்ள உயர் ஆற்றல் சூழலை வழங்குகின்றன. பிரமிடுகள் உடல் உலரில் ஏற்படும் மன அழுத்தம் மற்றும் பதற்றத்தின் அளவை குறைக்க உதவுகின்றன. பிரமிடுக்குள் தியானம் செய்யும் போது உடலுக்கு வெளியே உள்ள அனுபவங்களை எளிதில் பெறலாம். தியானத்தில் பிரமிடை பயன்படுத்துவது தளர்வு செயல்முறையை துரிதப்படுத்தும். அமைதி, நல்வாழ்வு மற்றும் மிக சிறந்த நேர்மறையான அணுகுமுறையை கொண்டு வரும். இவையெல்லாம் பிரமிடு தியானத்தினால் ஏற்படும் ஒரு சில அனுபவங்களை பற்றி தெரிந்து கொண்டோம். அடுத்ததாக பிரமிடு தியானத்தினால் ஏற்படும் நன்மைகள் பற்றி ஒரு குறிப்பு பார்ப்போம். பிரமிட் என்ற வார்த்தை நமக்கு எகிப்தை நினைவூட்டும். அகன்ற அடித்தளங்கள் மற்றும் சிதைக்கும் உச்சிகளை கொண்ட முப்பரிமாண முக்கோண பக்கங்கள் நமது தலையில் தோன்றும். இந்த கட்டமைப்புகள் பூமியின் காந்தபுலத்தை நோக்கி சாய்ந்து கட்டமைக்கப்படுவதால் ஆற்றலின் களஞ்சியங்களாகும். மேலும் அவை அண்ட ஆற்றலின் சரியான பெறுநர்கள் மற்றும் டிரான்ஸ்மிட்டர்களாகும். அத்தகைய கட்டமைப்பின் கீழ் தியானம் செய்வது பிரமிட் தியானம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இது சிறந்த பலனை தருகிறது. பிரமிடுக்குள் தியானம் செய்யும் போது இனிமையான இசையை இசைப்பதற்கான சாதனமாக இருக்கலாம். ஆனால் வேறு எந்த மின்னணு சாதனங்களையும் அகற்றவும். பிரமிடுக்குள் தியானம் செய்யும் போது தளர்வான மற்றும் லேசான ஆடைகள் நமக்கு வசதியாகவும் ஆற்றலை சிறப்பாக ஏற்றுக்கொள்ளும் வகையில் இருக்கும். சுத்தமான மற்றும் மனமற்ற இடம் தியானம் செய்வதற்கு உங்களுக்கு தொந்தரவு இல்லாததாக இருக்கும். தியானம் பிரமிட் தியானத்தின் நன்மைகள். பார்வையை மேம்படுத்துகிறது. பிரமிட் தியானம் நமது பார்வையை மேம்படுத்தவும் சரி செய்யவும் உதவும். அவை கண் தசைகளை வலுப்படுத்தவும் வடிவமைக்கவும் உதவுகின்றன. கேட்கும் திறனை மேம்படுத்துகிறது. பிரமிட் தியானத்திலிருந்து பெறப்பட்ட ஆற்றலை பயன்படுத்துவதன் மூலம் சில கேட்கும் திறன் பிரச்சனைகள் மேம்படுத்தப்பட்டு கூர்மைப்படுத்தப்படலாம். உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. உயர் இரத்த அழுத்தம் பிரமிட் தியானத்தை தினமும் பயிற்சி செய்தால் இதை கணிசமாக குறைக்கலாம். இந்த வகையான தியானத்தை பயிற்சி செய்வதன் மூலம் நாம் அனைத்து வகையான மன அழுத்தங்களிலிருந்து விடுபட்டு வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க முடியும். தூக்கமின்மையை குணப்படுத்துகிறது. உலகம் முழுவதும் மக்கள் தூக்கமின்மையால் அவதிப்படுகிறார்கள். பிரமிட் தியானம் மூளையை அமைதிப்படுத்தவும் கால்களை தளர்த்தவும் உதவும். பிரமிடுகளில் தூங்கியவர்கள் தங்கள் தூக்க பழக்கத்தில் குறிப்பிடத்தக்க அளவிலான முன்னேற்றத்தை கண்டிருக்கிறார்கள்.
மூட்டு வலியிலிருந்து நிவாரணம் அளிக்கிறது. மூட்டு வலியால் அவதிப்படுபவர்களுக்கு பிரமிட் தியானம் ஒரு சிறந்த தீர்வாகும். இந்த தியானத்தை தினமும் பயிற்சி செய்தால் முதுகு வலி கூட நீங்கும். புண்கள் மற்றும் உடைந்த எலும்புகளை குணப்படுத்துகிறது. பிரமிட் தியானத்தின் மூலம் மிகவும் தனித்துவமான அற்புதமான நன்மைகள் ஒன்று புண் மற்றும் உடைந்த எலும்புகளை குணப்படுத்துவதாகும். கடுமையான வாழ்க்கை முறையை கொண்டவர்கள் நிச்சயமாக பிரமிட் தியானத்தை தேர்வு செய்யலாம். முகப்பரு மற்றும் முகப்பருவை நீக்குகிறது. பிரமிட் தியானத்தின் மூலம் அனைத்து வகையான முகப்பரு மற்றும் தோல் பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். ஒரு சிறிய பிரமிடுக்குள் ஒரு ஜாடி வஸ்லனை வைத்து அது உற்சாகமாக இருக்கட்டும். பரு அல்லது வெள்ளைத்தலை முழுவதும் தேய்த்து அது மறைவதை நாம் பார்க்கலாம். மாணவர்களுக்கான பிரமிட். மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் பிரமிட் தியானம் மிகவும் பிரபலமானது. இது அவர்களின் நினைவாற்றலை கூர்மைப்படுத்தும், தன்னம்பிக்கை அளவை அதிகரிக்கவும் உதவுகிறது. ஒருவர் எளிதாக இதற்கு தயாராகலாம். கூடுதல் மன அழுத்தம் மற்றும் பதட்டம் இல்லாமல் அவர்கள் தேர்வுகளை எழுதுவார்கள். புதிய ஆற்றலை வழங்குகிறது. குடிநீராக இருக்கும் தண்ணீரை பிரமிட் ஆற்றலால் சார்ஜ் செய்யப்பட்ட ஒரு சிறந்த ஆற்றல் மூலமாகும். தலைவலியிலிருந்து நிவாரணம் அளிக்கிறது. நமக்கு ஒற்றை தலைவலி அல்லது தலைவலியை அவதிப்பட்டால் பிரமிட் தியானத்தை பயிற்சி செய்வதை நிச்சயமாக கருத்தில் கொள்ளலாம். இது விரைவான குணத்தை கண்டறிய உதவும். ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனைகளிலிருந்து நிவாரணம் அளிக்கிறது. பிரமிடுகளில் தூங்கிய பெண்கள் தங்கள் மாதவிடாய் சுழற்சியில் முன்னேற்றம் ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளனர். அறிவாற்றல் திறன்களை மேம்படுத்துகிறது. பிரமிட் தியானம் மனதின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. இது புத்திசாலித்தனத்தையும் செறிவு நிலையையும் அதிகரிக்கிறது. இது உணர்ச்சி சமநிலையையும் பராமரிக்கிறது. ஹார்மோன் அளவை சமநிலைப்படுத்துகிறது. பிரமிட் தியானம் ஹார்மோன்களை உற்பத்தி செய்யும் தைராய்டு சுரப்பியின் செயல்பாடுகளை மேம்படுத்துகிறது. இதனால் இது உடலில் உள்ள ஹார்மோன் அளவை சமநிலைப்படுத்துகிறது. பிரமிட் தியானம் என்பது நமது அனைத்து உடல்நலை பிரச்சனைகளுக்கும் விடைபெறுவதற்கான ஒரு அழகான மற்றும் எளிமையான வழியாகும். நாம் கிழக்கு வடகிழக்கு திசைகளில் ஏதேனும் ஒன்றில் வசதியான பாயில் அமர்ந்து மூச்சை ஆழமாக உள்ளிழுத்து தியானத்தை தொடங்கலாம். அவ்வாறு தொடங்கும் பொழுது நமது மூச்சை உணர வேண்டும். அமைதியான மனநிலையுடன் இதை செய்ய வேண்டும். நேர்மறை அதிர்வுகளை நாம் உணரலாம். இப்பொழுது தியானத்துகளை பற்றி ஆனாபானசதி தியானம் என்ன என்பதை பற்றி ஒரு சிறிய குறிப்பு பார்ப்போம். நம் தியானத்திற்கு அமரும் பொழுதுதான் பாசாங்கு இல்லாமல் நம்மை நாமே தீவிரமாக பகுப்பாய்வு செய்ய முடியும். நாம் தியானத்தில் இருந்தால் ஈகோ மறைந்துவிடும். எந்த ஒரு மையக்கரு அல்லது அழிக்க முடியாத ஈகோ இல்லாத மனம் மற்றும் உடலின் ஒரு சங்கமத்தை மட்டுமே நாம் காண்போம். இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது நாம் ஒரு ஆணோ பெண்ணோ அல்ல. வாழ்க்கை என்பது சாதி, நிறம், மதம், இனம் மற்றும் என்ற எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல்முறை ஆகும். நினைவாற்றல். மனநிறைவு என்பது மன கலாச்சாரத்திற்கான நுட்பத்தை பரிந்துரைக்கிறது. இது அறிவுக்கு அப்பால் வாழ்க்கையின் உண்மையான அனுபவத்திற்கு எவ்வாறு செல்வது, மனித மனதின் ஆழமான உலகளாவிய நோய்களை கண்டறிந்து அதன் விடுதலைக்காக எவ்வாறு பாடுபடுவது என்பதை காட்டுகிறது. உச்ச பாதுகாப்பு. ஆனாபானசதி என்று அழைக்கப்படும் முறை நினைவாற்றல், மூச்சு விடுதல் மற்றும் வெளியிடுதல். இது உலகெங்கிலும் பலரால் விரும்பப்பட்டு பயிற்சி செய்யப்படும் நன்கு அறியப்பட்ட ஒரு தியானம். இது மனதை ஒழுங்குபடுத்தவும் அமைதிப்படுத்தவும் உலகளவில் பொருந்தக்கூடிய முறையாகும். போதி மரத்தடியில் ஞான பெற பாடுபடும் போது
போதி சத்தரான சித்தார்த்த கௌதமரால் இது பயன்படுத்தப்பட்டது. மேலும் புத்தரே இதை பயிற்சி செய்வதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். இது மூச்சு பயிற்சி அல்ல. இந்த தியானம் அமைதியானது, உன்னதமானது. ஆனாபானாசதி என்பது உடல் வலிமைக்கான சுவாச பயிற்சி அல்ல என்பதையும், அது பிராணாயாமை போன்றது அல்ல என்பதையும் கவனத்தில் நாம் வைக்க வேண்டும். இந்த தியானத்திற்கு ஒரு உட்காரும் தோரணை தேவை. கால்களை குறுக்காக வைத்து நிமிர்ந்து உட்கார வேண்டும். ஆனால் கடினமாகவும் இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது. கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும். கால்கள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டாலோ அல்லது கடினமான தரையில் அமர்ந்திருப்பது உங்கள் கவனம் செலுத்துவது தலையெடுத்தாலோ நீங்கள் சில நேரங்களில் சங்கடமாக உணரலாம். மூச்சு விடுதல் மற்றும் மூச்சு வெளியிடுதல். உள்ளிழுப்பதும் வெளிவிடுவதும் தானாகவே நிகழும் மூச்சு என்பது நமக்கு தெரியும். பொதுவாக யாரும் உணர்வுபூர்வமாகவோ அல்லது மனப்பூர்வமாகவோ சுவாசிக்க முயற்சிப்பதில்லை. ஆனால் மூச்சு தியானத்தை பயிற்சி செய்யும் போது மனப்பூர்வமாக சுவாசிப்பதும் சுவாசத்தை பற்றி அறிந்திருப்பதும் அவசியம். நாம் உடலை முடிந்தவரை அசையாமல் மனதை விழிப்புடன் கூர்ந்து கவனித்து வைத்திருக்க வேண்டும். உடலும் மனமும் ஒரு வில்லை போல கட்டப்பட்டிருக்க வேண்டும். ஒரு வீணையை போல நன்கு இசைக்கப்பட வேண்டும். தியானம் உண்மையில் ஒரு நடைமுறை வேலை. சாதாரண சுவாச ஓட்டத்தை கவனிக்க வேண்டும். சுவாசம் உடலை அமைதிப்படுத்தி ஆழ்ந்த தியானத்திற்கு தயார்படுத்துகிறது. உடல் மற்றும் மனதின் பதற்றத்தை குறைக்கும் வகையில் கவனத்துடன் சுவாசிப்பதன் மதிப்பு மற்றும் முக்கியத்துவத்தை உலகளாவியர்கள் அங்கீகரித்துள்ளனர். எனவே இந்த தியானம் மிகவும் நடைமுறைக்குரிய ஒரு தொழிலாகும். வார்த்தையின் சிறந்த அர்த்தத்தில் சிகிச்சை அளிக்கிறது. இது வெறும் அறிவுசார் புரிதலுக்காக அல்ல, மாறாக மனக்கரைகளிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளவும் தூய்மை மற்றும் மன அமைதியை அடையவும் ஆகும். சுவாசத்தை கவனத்தில் கொள்வது. இந்த மூச்சு தியானத்தில் மிக முக்கியமான விஷயம் சுவாசத்தை கவனத்தில் கொள்வது. நினைவாற்றல் பற்றிய 4 வகையான தியானங்களிலும் கவனத்துடன் இருப்பது, விழிப்புடன் இருப்பது மற்றும் கவனிப்புடனும் இருப்பது அவசியம். தியானத்திற்கு அமரும்போது மன அழுத்த உலகத்தை விட்டுவிடுங்கள். முழுமையாக ஓய்வெடுங்கள். உள்ளிழுத்து வெளிமூச்சை மனப்பாடம் செய்வதில் ஆனாபானாசதி உங்கள் தியானத்தை தொடங்குங்கள். உங்கள் சுவாசம் மிகவும் இயல்பாகவும் சிரமமின்றியும் இருக்க வேண்டும். அமைதியாக சுவாசிக்கவும். மூச்சை கட்டுப்படுத்த எந்த முயற்சியும் இருக்கக்கூடாது. முழு விழிப்புணர்வு வெளிச்சத்தின் கீழ் சுவாசம் அதன் சொந்த இயற்கையான தாளத்தில் சுதந்திரமாக வெளியேறவும் அனுமதியுங்கள். ஒருமுகப்படுத்துவது சுவாசத்தின் மீது கவனம் செலுத்துவதாகும். தியானிப்பவர் முழு விழிப்புணர்வுடன் மனதுடன் மூச்சை உள்ளிழுத்து வெளியிடுகிறார். அவர் தன்னை பற்றியல்ல, மூச்சை பற்றியே கவனத்தில் கொள்கிறார். அவருடைய மற்ற எல்லா எண்ணங்களையும் தவிர்த்து மனதை மூச்சில் செலுத்தி அங்கேயே நிலை நிறுத்துவதே ஒரே குறிக்கோள். நாம் உள்ளிழுத்து மூச்சை வெளி பயிற்சி செய்யும் போது நகரும் காற்று நாசித்துவாரங்கள் அல்லது மேல் உதட்டை தாக்கும். உங்கள் மூச்சை உள்ளேயும் வெளியும் செலுத்துவதை கவனியுங்கள். ஆனால் சுவாசத்தை உங்கள் நுரையீரலுக்குள் அல்லது காற்றில் பின்தொடர வேண்டாம். உங்கள் மூச்சை பிடித்து கொள்ளவோ அல்லது நிறுத்தவோ கூடாது. உங்கள் பங்கில் எந்த முயற்சியும் அல்லது சக்தியும் இல்லாமல் அது மிகவும் இயற்கையாக இருக்க வேண்டும். உங்கள் மனம் வேறு எண்ணங்களை நோக்கி செல்லும் போதெல்லாம் அவற்றை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள். உணர்ச்சி ரீதியாகவோ அல்லது அறிவுபூர்வமாகவோ அவற்றில் ஈடுபட வேண்டாம். அவற்றை குறை கூறவோ கண்டிக்கவோ மதிப்பிடவோ வேண்டாம். உங்கள் கவனத்தை உங்கள் சுவாசத்தின் இயல்பான தாளத்திற்கு மீண்டும் கொண்டு வாருங்கள். நினைவாற்றல் அல்லது கற்பனையால் உருவாக்கப்பட்ட மன பிம்பங்கள், ஒலி, நிறம், உருவங்கள் போன்றவை உங்களுக்கு கிடைக்கக்கூடும் நீங்கள் தியானம் செய்யும் பொழுது. இது ஒரு மன வளர்ச்சி என்று நினைத்து அவற்றை
நம்பி ஏமாறாதீர்கள். அவை முன்னேற்றத்தை தடுக்கும் தடைகள். பொறுமை மற்றும் உண்மையான முயற்சி. உங்கள் கவனத்தை உங்கள் மூச்சில் செலுத்துங்கள். அடுத்ததாக நாம் இப்பொழுது பிரமிடு தியானத்தை பற்றி பார்த்தோம். பிரமிடு எனர்ஜி சக்தி என்ன என்று பார்த்தோம். பிரமிடு சக்தி மற்றும் பிரமிடு தியானத்தை பற்றி பார்த்தோம். மூன்றாவதாக தியானத்தின் நன்மைகள், பிரமிடு தியானத்தின் நன்மைகள் பற்றி பார்ப்போம். பிரமிடு தியானம் செய்வதால் கிடைக்கும் நன்மைகள் ஏராளம். மனம் எப்பொழுதும் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான நிலையில் இருக்கும். நமது நினைவாற்றல் அதிகரிக்கிறது. அனைத்து வேலைகளும் அதிக செயல்திறனுடன் செய்யப்படுகின்றன. தூக்க நேர தேவைகள் குறைகின்றன. சிந்தனை சக்தி பெரிதும் அதிகரிக்கிறது. பகுத்தறியும் திறன், சரி எது, நாம் செய்யும் செயல்கள் சரி எது, தவறு எது என்பது நாம் கூர்மைப்படுத்தப்படுகிறது. வீணான பழக்கங்கள் விட்டொழியும். நம் உடல் உபாதைகள் இயற்கையாக குணப்படுத்தப்படும். நமது சொந்தங்களின் உறவுகள் மிகவும் அர்த்தமுள்ளதாகவும் நிறைவளிப்பதாகவும் மாறும். நமது வாழ்க்கையின் நோக்கம் நன்றாக புரிந்து கொள்ளப்படுகிறது. மகிழ்ச்சியான மனம். தியானத்தின் நன்மைகள். மகிழ்ச்சியான மனம். எந்த ஒரு நபருக்கும் வாழ்க்கை தோல்விகள், அவமானங்கள் மற்றும் வழிகளால் நிறைந்துள்ளது. இருப்பினும் ஆன்மீக அறிவும் ஆன்மீக சக்தியும் கொண்ட ஒருவருக்கு அனைத்து தோல்விகள், அவமானங்கள் மற்றும் வழிகள் இருந்த போதிலும் வாழ்க்கை எப்போதும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். நினைவாற்றல் மேம்பாடு. தியானத்தில் பெறப்படும் ஏராளமான ஆன்மீக சக்தி மூளை மிகவும் திறமையாகவும் அதன் அதிகபட்ச திறனுடனும் செயல்பட உதவுகிறது. தியானம் நினைவாற்றலை பெரிதும் மேம்படுத்துகிறது. பள்ளி அளவிலும் பல்கலைக்கழக அளவிலும் அனைத்து மாணவர்களுக்கும் தியானம் மிகவும் அவசியம். அதிகரித்த வேலைத்திறன். ஏராளமான ஆன்மீக சக்தி மற்றும் ஆன்மீக ஞானத்தின் முன்னிலையில் அனைத்து வேலைகளும், அது உடல் ரீதியானதாக இருந்தாலும் சரி, மன ரீதியாக இருந்தாலும் சரி, அதிக செயல்திறனுடன் செய்யப்படுகின்றன. குறைக்கப்பட்ட தூக்க நேரம். தியானத்தில் ஏராளமான ஆன்மீக சக்தி பெறப்படுகிறது. தூக்கத்தின் போது அந்த சக்தியில் ஒரு பகுதி மட்டுமே பெறப்படுகிறது. அரை மணி நேரம் ஆழ்ந்த தியானம் உடலுக்கு ஓய்வு மற்றும் மனதிற்கு சக்தி என்ற வகையில் 6 மணி நேர ஆழ்ந்த தூக்கத்திற்கு சமம். சிந்தனை சக்தி. எண்ணங்களுக்கு அவற்றின் குறிப்பிட்ட இலக்குகளை அடைய சக்தி தேவை. அமைதியற்ற மனநிலையில் எண்ணங்கள் மிக குறைந்த சக்தியுடன் உற்பத்தி செய்யப்படுகின்றன. எனவே அவை அந்தந்த இலக்குகளை அடைவதில்லை. இருப்பினும் அமைதியான மனநிலையின் முன்னிலையில் எண்ணங்கள் அதிக சக்தியை பெறுகின்றன. மேலும் அனைத்து நோக்கங்களும் வியத்தகு முறையில் உண்மையாக்கப்படுகின்றன. ஆன்மீக ரீதியாக முதிர்ச்சி அடைந்த ஒருவருக்கு சரியான தேர்வுகளை செய்வதில் எந்த குழப்பமும் இருக்காது. வீணான பழக்கங்களுக்கு முடிவு. அதிகமாக சாப்பிடுதல், அதிகமாக தூங்குதல், அதிகமாக பேசுதல், அதிகமாக யோசித்தல், அதிகமாக குளித்தல் போன்ற பல வீணான பழக்கங்கள் உள்ளன. தியானத்திலிருந்து பெறப்பட்ட ஆன்மீக ஞானமும் ஆன்மீக சக்தியின் மூலம் அனைத்து வீணான பழக்கங்களும் இயற்கையாக இறந்து விடுகின்றன. நமது உடல் உபாதைகள் குணமடைதல் இயற்கையாக நிகழ்கிறது. அனைத்து உடல் ரீதியான துன்பங்களும் மனக்கவலைகளால் ஏற்படுகின்றன. அனைத்து மனக்கவலைகளும் முதன்மையாக அறிவுசார் முதிர்ச்சியின்மையால் ஏற்படுகின்றன. ஆன்மீக சக்தி இல்லாமை மற்றும் ஆன்மீக ஞானமின்மை காரணமாக அறிவுசார் முதிர்ச்சியின்மை நிலவுகிறது. மீண்டும் எல்லா நோய்களும்
முதன்மையாக முந்தைய எதிர்மறை கர்மாவின் காரணமாக உள்ளன. எதிர்மறை கர்மா நடுநிலையாக்கப்படும் வரை நோய் மறைந்து விடாது. எதிர்மறை கர்மாவை அழிக்க எந்த மருந்தும் ஒருபோதும் உதவாது. தியானத்தின் மூலம் ஏராளமான ஆன்மீக ஆற்றலையும் ஆன்மீக ஞானத்தையும் பெறும்பொழுது புத்தி தானாகவே ஆன்மீக ரீதியாக முதிர்ச்சி அடைகிறது. காலப்போக்கில் அனைத்து மன உலக கவலைகளும் நின்று விடுகின்றன. மேலும் அனைத்து உடல் துன்பங்களும் மறைந்துவிடும். அடிப்படை மட்டத்தில் அனைத்து நோய்களும் குணப்படுத்த தியானம் மட்டுமே ஒரே வழி. தரமான உறவுகள் ஆன்மீக ஞானம் இல்லாததுதான். தனிப்பட்ட உறவுகளில் தரமான ஈடுபாடுகள் இல்லாததற்கும் அவை நிறைவேறாததற்கும் ஒரே காரணம். ஆன்மீக ஞானத்தின் முன்னிலையில் அனைத்து தனிப்பட்ட உறவுகளும் மிகவும் அர்த்தமுள்ளதாகவும் நிறைவளிப்பதாகவும் மாறும். நமது சொந்தங்களின் அர்த்தங்கள் நமக்கு மிகச்சிறந்த முறையில் புரியும். வாழ்க்கை மேம்படும். நாம் வாழ்க்கையின் நோக்கம், குறிக்கோள், எய்ம். நாம் அனைவரும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துடன், ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளுடன், ஒரு குறிப்பிட்ட வடிவமைப்புடன் மற்றும் ஒரு குறிப்பிட்ட திட்டத்துடன் பிறந்திருக்கிறோம். ஆன்மீக ரீதியாக முதிர்ச்சி அடைந்தவர்களால் மட்டுமே அவர்களின் வாழ்க்கையில் அவர்களின் குறிப்பிட்ட நோக்கம், வடிவமைப்பு மற்றும் திட்டத்தை புரிந்து கொண்டு அறிந்திருக்க முடியும். தியானத்தில் ஆன்மா சுயமானது. ஆன்மீக அறியாமையின் கூட்டிலிருந்து வெளியேறுகிறது. மேலும் தியானம் புதிய தனிப்பட்ட அனுபவங்களுக்கும் பிரபஞ்சத்தின் எல்லையற்ற விரிவான யதார்த்தத்தை பற்றிய மகத்தான புரிதலுக்கும் வழிவகுக்கிறது. இது ஞானம். யார் வேண்டுமானாலும் தியானிக்கலாம். இந்த மிக முக்கியமான நடைமுறை குழந்தைகள், இளைஞர்கள், பெரியவர்கள் அனைவருக்கும் பொருந்தும். ஞானம் மற்றும் விழிப்புணர்வு எல்லோரும் தெய்வீகமாக இருக்கக்கூடியவர்கள் என்று எல்லையற்றது. பர்திரிஜி அவர்கள் கூறுவார்கள், நீங்களே உங்கள் குரு. உங்களை யாராலும் ஞானியாக்க முடியாது. மற்றவர்களுக்கு ஞானம் கொடுக்கவும் முடியாது. ஒருவர் தனது சுயத்திற்காக இந்த பாதையில் தானே நடக்க வேண்டும். ஒருவர் தனது ஆன்மீக வளர்ச்சிக்காக மட்டுமே இந்த பூமியில் பிறக்கிறார். எனவே அவள் எடுக்கும் ஆன்மீக தேர்வுகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. ஆனாபானா தியானத்தை தவறாமல் பயிற்சி செய்வதன் மூலம், சரியான ஆன்மீக வாசிப்பின் மூலம், நமது அனைத்து அறிவுசார் கருத்துக்களையும் தொடர்ந்து செம்மைப்படுத்தி மேம்படுத்துவதன் மூலமும், சரியான ஆன்மீக துணையை தேடுவதன் மூலமும் இந்த வாழ்நாளிலே ஒருவர் இறுதி உண்மையை எளிதாக உணர முடியும். அடுத்ததாக நாம் தியானத்தின் அறிவியல், தியானத்தின் சயின்ஸ் என்ன என்பதை பார்ப்போம். தியான அறிவியல் என்பது ஆற்றலை அதிகப்படுத்துதல் மற்றும் நமது புலன்களுக்கு அப்பாற்பட்ட உணர்வை அல்லது மூன்றாவது கண் செயல்படுத்துதல் பற்றிய அறிவியல் ஆகும். ஆரம்பத்தில் தியானம் என்பது மனதை அமைதிப்படுத்துவதாகும். விரைவில் ஒரு ஆழமான ஆன்மீக அமைதி நிலையை அடையப்படுகிறது. ஆனாபானாசதி நுட்பத்தை நாம் கற்றுக்கொண்டவுடன் ஒரு குரு அல்லது குரு முன்னிலையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் விருப்பப்படி நம் சொந்தமாக ஆனாபானாசதி பயிற்சி செய்யலாம். இருப்பினும் ஒருவர் தொடர்ந்து தியானம் செய்ய வேண்டும். நிலைத்தன்மையை விளையாட்டின் பெயர். ஆரம்பத்தில் நமது குரங்கு மனதை அடக்க முயற்சிக்கும் போது சில எதிர்ப்புகள் இருக்கும். ஆனால் மீண்டும் மீண்டும் தினசரி முயற்சியால் அது எளிதாகவும் மாறும். தியானம் என்பது நமது சொந்த முயற்சிகளால் நமது வாழ்க்கைக்கு வழங்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு. ஒருவர் தனக்கு பிடித்த எந்த நேரத்திலும் தனக்கு பிடித்த வசதிக்கேற்ப தியானம் செய்யலாம். இருப்பினும் தினமும் தவறாமல் தியானம் செய்வது முக்கியம். ஆன்மீக ஆரோக்கியம் என்பது மனிதர்களுக்கு தேவையான முழுமையான ஆரோக்கியத்தின் மிக முக்கியமான மற்றும் ஒருங்கிணைந்த பகுதியாகும். ஆன்மீக ஆரோக்கியம் வேர், உடல் ஆரோக்கியம் அதன் பழம். ஒரு தியானி தனது தியான பயணத்தை தொடங்கும் போது அவர் தனது எண்ணங்களையும் உண்மையையும் புறநிலையை கவனிக்க முடிகிறது. தியானத்தின் வெவ்வேறு நிலைகளை எந்த ஒரு திட்டவட்டமான எல்லைக்கோட்டையும்
கொண்டு தெளிவாக பிரிக்க முடியாது. என்றாலும் நமது சொந்த புரிதலுக்காக 3 நிலைகள் உள்ளன. முதல் நிலை நாம் சுவாசத்தின் இயல்பான மற்றும் இயற்கையான ஓட்டத்துடன் இருக்கும்போது மனம் மிகவும் காலியாகிவிடும். இரண்டாவது நிலை, மனம் வெறுமையாக இருக்கும் பொழுது மிகப்பெரிய அளவிலான அண்ட சக்தி பௌதிக உடலில் பிரவேசிக்கிறது. அதாவது காஸ்மிக் எனர்ஜி வரும். மூன்றாவது நிலை, போதுமான அளவு அண்ட சக்தி பௌதிக உடலுக்குள் நுழையும் போது அதன் விளைவாக மூன்றாவது கண் நியாயமான அளவில் செயல்படுத்தப்படுகிறது. தியானத்தின் உச்சக்கட்ட விளைவு நமது உள்புலன்களுக்கு அப்பாற்பட்ட புலன்கள் அல்லது மூன்றாவது கண் செயல்படுத்தப்படுவதாகும். உண்மையில் குழந்தைகள் எளிமையான மனதை கொண்டிருப்பதால் பெரியவர்களை விட குழந்தைகள் தியானத்தை வேகமாகவும் எளிதாகவும் கற்றுக்கொள்கிறார்கள். தியானத்திற்காக உட்காரும் பொழுது குழந்தைகளுக்கு கவனம் செலுத்தும் திறன் மிக எளிதாக வருகிறது. ஒரு எண்ணத்திலிருந்து இன்னொரு எண்ணத்திற்கு தொடர்ந்து தாவும் தங்கள் குரங்கு மனதை அடக்க பெரியவர்கள் கொஞ்சம் கடினமாக முயற்சி செய்ய வேண்டும். ஒருவரின் மதம், நிறம் அல்லது மதம் எதுவாக இருந்தாலும் உலகளாவிய கலையை ஒவ்வொரு நாளும் அவரவர் விருப்பப்படி பயிற்சி செய்ய வேண்டும். தியானம் செய்ய நாம் எந்த வசதியான நிலையிலும் அமரலாம். கால்களை குறுக்காகவோ அல்லது கால்களை மடித்தோ வைக்க வேண்டும். கைகளை பற்றி கொண்டு கொள்ள வேண்டும். கண்களை மூட வேண்டும். ஏனென்றால் நமது மூளைக்கு 80% தூண்டுதல் நம் கண்கள் வழியாக மட்டுமே நிகழ்கிறது. நம் கண்களை மூடுவது உடலின் 80% ஆற்றலின் வெளியேறும் ஓட்டத்தை கட்டுப்படுத்தும். தியானத்தின் நோக்கம் மனதின் அனைத்து வழக்கமான மற்றும் பயனற்ற அலைச்சல்களையும் நிறுத்துவதாகும். நாம் எவ்வளவு நேரம் தியானத்தில் அமர வேண்டும் என்ற ஒரு சந்தேகம் இருக்கும். நாம் ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு தியானம், அதாவது நமது வயது 20 வயதாக இருந்தால் ஒரு நாளைக்கு 20 நிமிட தியானம் தொடங்க வேண்டும். 40 வயதாக இருந்தால் நாம் 40 நிமிடங்கள் தியானம் செய்ய வேண்டும். மேலும் 60 வயதாக இருந்தால் ஒரு நாளைக்கு 60 நிமிடம் தியானம் செய்ய வேண்டும். ஒருவர் தனது வசதிக்கேற்ப நாளின் எந்த நேரத்திலும் தியானம் செய்யலாம். தியானம் என்பது நமது பௌதிக மனதையும் வெளிப்புற புலன்களையும் கட்டுப்படுத்துவதற்காக முதல் படியாகும். ஆழமான தியானம் செய்யும் போது நேரம் விரைவாக கடந்து செல்கிறது. எனவே 15 அல்லது 30 நிமிட தியானங்கள் 5 நிமிடங்கள் போல தோன்றினாலும் ஆச்சரியப்பட வேண்டாம். கண்களை மூடிக்கொண்டு எண்ணங்களை விலக்கி வைப்பதற்கான எந்த ஒரு போராட்டமும் ஆரம்ப கட்டங்களில் மட்டுமே. நாம் தியானத்தின் ஆழமான நிலைகளுக்கு நுழைந்தவுடன் நாம் நேரத்தை மறந்து விடுவோம். ஏனெனில் பொருள் உலகில் மட்டுமே நமக்கு நேர உணர்வு உள்ளது. தியானத்தில் ஆன்மா சுயமானது காலமின்மையுடன் இணைக்கப்படுகிறது. தியானத்தில் ஈடுபடுவதன் மூலமும் பிரபஞ்ச சக்தி மூலத்தை பயன்படுத்துவதற்கான விருப்பத்தை பயன்படுத்துவதன் மூலமும் உடலின் ஒவ்வொரு செல்லையும் மிக முக்கியமாக ரீசார்ஜ் செய்ய முடியும் என்பது பண்டைய ஞானம். தியானத்தின் போது நாம் அனுபவிக்கும் அனைத்து அனுபவங்களையும் மற்ற தியானிகளுடன் உடனடியாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த அனுபவங்களை பற்றி நாம் தீர்ப்பளிக்கவோ சந்தேகிக்கவோ கூடாது. அடுத்ததாக தியானத்தில் நடைமுறை நன்மைகளை பற்றி பார்ப்போம். பிராக்டிகல் பெனிஃபிட்ஸ். தியானத்தின் உடனடி நோக்கம் மனதை பயிற்றுவிப்பதும் அதை நமது அன்றாட வாழ்வில் திறமையாகவும் பயன்படுத்துவதாகும். நீங்கள் பதற்றம் மற்றும் நிம்மதியை காண ஒரு பரபரப்பான நபராக இருந்தால் தியானம் உங்களுக்கு விடுபட உதவும். நீங்கள் ஒரு கவலையான நபராக இருந்தால் மன அமைதியை கண்டறிய உதவும். தியானம் உங்களை அமைதிப்படுத்தும். நீங்கள் முடிவில்லா பிரச்சனைகளை கொண்ட ஒரு நபராக இருந்தால் தியானம் அவற்றை எதிர்கொள்ளவும் சமாளிக்கவும் தைரியத்தையும் வலிமையையும் வளர்க்க உதவும். உங்களுக்கு தன்னம்பிக்கை தியானம்
தன்னம்பிக்கை இல்லை என்றால் வாழ்க்கையில் வெற்றிக்கான ரகசியம் தன்னம்பிக்கை. தியானம் உங்களுக்கு உதவ முடியும். உள் மனதில் பயம் இருந்தால் உங்களை பயமுறுத்தும் பிரச்சனைகளின் உண்மையான தன்மையை புரிந்து கொள்ள தியானம் உங்களுக்கு உதவும். அப்பொழுதுதான் உங்கள் மனதில் உள்ள பயத்தை நீங்கள் வெல்ல முடியும். நீங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் அதிருப்தி அடைந்து வாழ்க்கையில் எதுவும் இல்லாமல் இருந்தால் உங்கள் மனநிறைவை வளர்த்து தியானம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தர முடியாது. பராமரிக்க திருப்திகரமாக தெரியும். நீங்கள் மத வாழ்க்கை முறையில் சந்தேகம் கொண்டவராகவும் ஆர்வமற்றவராக இருந்தால் தியானம் உங்கள் சொந்த சந்தேகங்களுக்கு அப்பால் சென்று மத வழிகாட்டுதலில் சில நடைமுறை மதிப்புகளை காண உதவும். வாழ்க்கை மற்றும் உலகின் நிச்சயமற்ற தன்மை பற்றிய புரிதல் இல்லாததால் நீங்கள் விரக்தியடைந்து மனமுடைந்தால் தியானம் உண்மையிலேயே உலக நிலைமைகளின் நிலையற்ற தன்மையை புரிந்து கொள்ள உங்களுக்கு வழிகாட்டும் மற்றும் உதவும். நீங்கள் ஒரு பணக்காரராக இருந்தால் தியானம் உங்கள் செல்வத்தின் தன்மையை உணரவும் அதை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை உணரவும் உதவும். மேலும் உங்கள் சொந்த மகிழ்ச்சிக்காக மட்டுமல்லாமல் மற்றவர் மகிழ்ச்சிக்காகவும் புரிந்து கொள்ள உதவும். நீங்கள் ஒரு ஏழையாக இருந்தால் தியானம் உங்களுக்கு மனநிறைவை வளர்க்கவும் உங்களை விட அதிகமாக இருப்பவர்களுடன் பொறாமைப்படாமல் இருக்கவும் உதவும். நீங்கள் வாழ்க்கையில் செழித்து போன ஒரு வயதான மனிதராக இருந்தால் தியானம் வாழ்க்கையை பற்றி ஆழமான புரிதலுக்கு உங்களை கொண்டு வர முடியும். நீங்கள் கோபக்காரராக இருந்தால் கோபம், வெறுப்பு மற்றும் ஆகிய பலவீனங்களை கடந்து மிகவும் அமைதியான மற்றும் நிதானமான நபராக மாறுவதற்கான வலிமையை நீங்கள் வளர்த்து கொள்ளலாம். நீங்கள் பொறாமை கொண்டவர்களாக அந்த எதிர்மறை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். உன் புலன் ஆசைகளை குறைக்க முடியாவிட்டால் புலன் உன்னால் முடியும் ஆசைகளுக்கு எஜமானனாக மாறுவது எப்படி என்பதை கற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் குடிப்பழக்கத்திற்கோ அல்லது போதைப் பொருளுக்கோ அடிமையாக இருந்தால் உங்களை அடிமைப்படுத்தி இருக்கும் ஆபத்தான பழக்கத்தை நீங்கள் வெல்லலாம். நீங்கள் ஒரு குறுகிய மனப்பான்மை கொண்டவராக இருந்தால் உங்களுக்கும் உங்கள் கூட்டாளிக்கும் பயனளிக்கும் புரிதலை வளர்த்துக் கொள்ளலாம். தவறான புரிதலை தவிர்க்க முடியும். நீங்கள் உணர்ச்சிகளால் வலுவாக பாதிக்கப்பட்டிருந்தால் உங்கள் உணர்ச்சிகள் உங்களை தவறாக வழி நடத்த வாய்ப்பே இருக்காது. நீங்கள் நரம்பு தளர்ச்சி மற்றும் மனக்குழப்பங்கள் போன்ற சில கோளாறுகளால் பாதிக்கப்பட்டிருந்தால் தியானம் உங்கள் உடலில் உள்ள நேர்மறை சக்திகளை வெளிப்படுத்தி உங்கள் ஆரோக்கியத்தை மீண்டும் பெற உதவும். குறிப்பாக மனநிலை பிரச்சனைகளை அதிலிருந்து விடுபட முடியும். நாம் பலவீனமாக எண்ணம் கொண்டவராகவோ தாழ்வு மனப்பான்மை கொண்டவராக இருந்தால் தியானம் நமது மனதை வலுப்படுத்தி நமது பலவீனங்களை வெல்ல தைரியத்தை வளர்க்கும். மனம்தான் மகிழ்ச்சிக்கும் திறவுகோல், அதேபோல் துன்பத்திற்கும் திறவுகோல். மனதை புரிந்து கொள்வதும் அதை நன்றாக பயன்படுத்துவதும் ஒரு பணியை தாண்டியது. நாம் தியானம் மட்டும் செய்தால் மட்டும் போதாது, அதனுடன் சுவாத்தியாயா புத்தகங்கள் படிக்க வேண்டும். ஆன்மீக புத்தகங்களை படிப்பதுடன் சேர்ந்து ஞானம் பெற்ற குருக்களுடன் சேர்ந்து சஜ்ஜன சாங்கத்தியா செய்ய வேண்டும். புத்தகங்களை படித்தல் சுவாத்தியாயா என்பது அனைத்து ஞானிகளால் எழுதப்பட்ட அனைத்து ஆன்மீக புத்தகங்களை படிப்பதாகும். சஜ்ஜன சாங்கத்தியா என்பது நமக்கு எல்லோருடன் சேர்ந்து அவர்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதாகும். சஜ்ஜன சாங்கத்தியா என்பது உண்மையில் அன்றாட உலக வாழ்க்கையின் ஏகபோக்கத்திலிருந்து தப்பிக்க ஆன்மீக வட்டாரங்களில் சமூகமயமாக்குவது மட்டுமல்ல, மேலும் நாம் குழு தியானம் தனிப்பட்ட தியானத்தை விட 3 மடங்கு குரூப் மெடிடேஷன் என்று சொல்வார்கள். முழு நிலவு தியானம் பௌர்ணமி நாளில் செய்யப்படும் தியானம் சாதாரண முழு நிலவு அல்லாத தியானத்தை விட 3 மடங்கு சக்தி வாய்ந்தது. நமது பௌர்ணமி தியானம் மகவதார் அறக்கட்டளை அவர்கள் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் இரவு 9 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை பௌர்ணமி தியானம் நடத்துகிறார்கள்.
இயற்கை தியானம், அதாவது மலை, மலை உச்சி, ஏரிக்கரை போன்ற இயற்கை சூழ்நிலைகள்லாம் செய்யப்படும் தியானம். இசை தியானம், நமக்கு பிடித்தமான பாரம்பரிய இசைக்கருவியை நம்ம கேட்கலாம். நண்பர்களே, இன்று நான் உங்களுடன் பிரமிடு சக்தி என்றால் என்ன, பிரமிடு கட்டுமானங்கள், பிரமிடு தியானம் எப்படி மேற்கொள்வது, பிரமிடு தியானத்தினால் ஏற்படும் நன்மைகளை பற்றி உங்களிடம் இப்பொழுது உரையாற்றினேன். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் உங்கள் கையை உயர்த்தலாம்.